ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு பர்ஸ். ஸோ இது ஜிப்பிலேயே ஸ்டார்ட் பண்ணி எப்படி பர்ஸ் போடுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு உள்ள லைனிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ், இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இது எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அக்ரிலிக் யார்ன், ஒரு ஜிப்பு, ஸ்மால் சைஸ் ஜிப்பு 19 சென்டிமீட்டர், அரௌண்ட் 90 சென்டிமீட்டர். இதுக்கு ஃபவுண்டேஷன் செயின் போடுறதுக்கு 2 mm ஹுக். ஜிப்பில் ஃபவுண்டேஷன் செயின் போடுறதுக்கு இது வந்து நம்ம பேட்டர்ன் ஒர்க் பண்ணுறதுக்கு 3.5 mm ஹுக், ஒரு த்ரெட் கட்டர். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு மெட்டீரியல்ஸ் தேவையானது. இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு லைன் மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ஜிப்புக்கு கொஞ்சம் இந்த ஒரு அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹுக்கை வந்துட்டு அந்த லைன் மாதிரி இருக்குது காமிச்சே இல்லையா, அது மேலே தான் குத்தி லூப்பு கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு போகிறோம். ஸோ இப்படியே பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி லூப்பு ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கிறோம். ரொம்ப டைட்டாக போடக்கூடாது, கொஞ்சம் நல்லா லூஸாக ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி லூப்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். டைட்டாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆகிடும் ஜிப்பு. ஸோ அழகாக வராது. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க, ரொம்ப டைட்டாக போட வேண்டாம். ஸோ இப்படியே பக்கத்தில் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹுக்கு வந்துட்டு அந்த ஜிப்பில் குத்தனா இறங்கலைன்னா நீங்கள் ஒரு ஊசி குத்தி கூட ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஹுக்கு அது கொடுத்தீங்கன்னா ஈஸியாக போகும். ஸோ இது அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ ஒரு நல்ல கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி லூப் எடுத்து செயின் போடுங்க. ரொம்ப நெருக்கமாக இழுக்க வேண்டாம், நல்ல லூஸாக நல்லா இழுத்து லூப்பு நல்லா லாங்காக. இது போல் ஒரு ஊசி எடுத்து இப்படி குத்தி ஒரு ஹோல் அங்கே மேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹுக்கு நல்லா ஈஸியாக அதில் இறங்கும் ஜிப்பில். ஓகே. ஸோ இது போல் அந்த ஹுக்கில் கிராப் பண்ணி லூப்பு நல்லா லாங்காக இழுத்து செயின் போடுங்க. அப்போ உங்களுக்கு டைட்டாக இழுக்காது ஜிப்பு. ஸோ இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். கிட்ட ஈவனாக போட்டுட்டு வரணும். ஓகே. அந்த டிஸ்டன்ஸை ஈவனாக கீப் அப் பண்ணி லூப் எடுத்து செயின் போட்டுட்டு வரலாம். இது போல் ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஹுக்கு அதில் விட்டு லூப் எடுத்து செயின் போடுறதுக்கு. ஸோ இது நம்ம பர்ஸ் போட்டு ஜிப்பு வைக்கிறது ஒரு பேட்டர்னு. இப்போ இந்த ஜிப்புலேயே நம்ம ஃபவுண்டேஷன் செயின் மேக் பண்ணி பர்ஸ் போடுறது தான் இப்போ இந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஜிப்பு ஹெட் போர்ஷன் கிட்ட வந்தாச்சு, இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணுற கிட்ட. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 4 செயின் போட்டுக்கிறோம். ஸோ 1 2 2 3 4. இது அப்படியே அந்த செயினை கொண்டு வந்து ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு செயின் போட்டதுக்கு இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் குத்தணும், அதர் சைடு. ஓகே. குத்தி லூப் எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் போட்டுடுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிறதுக்கு நேராக மார்க் பண்ணி அதர் சைடு நம்ம மேக் பண்ணணும் லூப்பு. ஓகே. ஸோ இது போல் ஒரு இந்த சைடு இருக்கிற செயினை மார்க் பண்ணி ஆப்போசிட்டில்
பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு வந்துடலாம். நேராக மார்க் பண்ணி போட்டுட்டு வரணும் ஃபவுண்டேஷன் செயின். நல்லா இப்படி லூப்பு நல்லா லாங்காக எடுங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கலாம். ஸோ இது போல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம் எண்டு வரைக்கும். ஸோ இந்த எண்டு வந்தாச்சு. இப்போ 4 செயின் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து இப்போ நம்ம ஹுக்கு மாற்றிக்கிறோம். பெரிய ஹுக்கு பேட்டர்ன் போட்டுட்டு வர போகிறோம் இப்போது. ஸோ பெரிய 3.5 mm ஹுக்கு எடுத்து ஒரு செயின் போட்டு சேம் செயின்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ ஈச் செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடணும். ஸோ இப்போ நம்ம 4 செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் போய் 4 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அந்த 4 செயின் ஸ்பேஸில் 2, 3 and 4. ஸோ இப்போ 4 செயின் ஸ்பேஸில் 4 சிங்கிள் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஈச் செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ அதே போல் இப்போ இந்த ஆப்போசிட்லேயும் அந்த 4 செயின் ஸ்பேஸில் 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். அந்த 4 செயின் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் போய் 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். ஸோ 2, இது 3 and 4. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அங்கே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ரெண்டு செயின் போட்டுடலாம். இப்போ அதில் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்த இடத்துல 2 செயின். ஸோ 1, 2 சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம 2 செயின் கொடுத்த அதே ஸ்பேஸ்லேயே போய் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்போ அந்த 2 செயின் வந்துட்டு ஒரு ஹெச்டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 2 ஹெச்டிசி இப்போ இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ 3rd செயினில் போய் தட் இஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் போய் 2 ஹெச்டிசி போடுறோம். ஸோ ஒரு ஹெச்டிசி போட்டோம். ஸோ அதே செயினில் போய் 1 more ஹெச்டிசி. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஒன்று ஸ்கிப் பண்ணுறோம், ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்த செயினில் போய் 2 ஹெச்டிசி. ஸோ ஸ்கிப் பண்ணுறோம் ஒரு செயினை, நெக்ஸ்ட்டில் போய் 2 ஹெச்டிசி போடுறோம். ஸோ திஸ் இஸ் 1 ஹெச்டிசி and again 1 more HDC in the same chain. One skip, next la poi ஒரு HDC and again 1 more HDC. So இப்போ அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கு அடுத்ததில் போய் ஒரு HDC ஒரு half double crochet and again 1 more half double crochet. இப்படியே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கு அடுத்ததில் போய் 2 half double crochet போடுறோம் அந்த செயின். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்படியே நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த 4 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா அந்த செயின், அதுலேயும் ஒன்று ஸ்கிப் பண்ணுறோம். அகெயின் நெக்ஸ்ட் செயினில் போய் 2 ஹெச்டிசி கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஒரு செயின் ஸ்கிப் அண்ட் நெக்ஸ்ட் செயின் 2 half double crochet.
ஸோ நெக்ஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் அண்ட் நெக்ஸ்ட் செயினில் போய் 2 half double crochet போடுறோம். ஒரு செயின் விட்டு அடுத்த செயினில் போய் 2 half double crochet போடுறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இது இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒன் ஸ்லிப் ஸ்டிச் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டோம் இல்லையா, அதில் அந்த செகண்ட் செயினில் போய் அந்த மிடில் ஒரு 2 செயின் ஒரு half டபுள் போட்டோம் இல்லையா, அது மிடில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகே, சேம் ஸ்பேஸ்லேயே 2 செயின் போட்டு அங்கே ஒரு ஹெச்டிசி போடுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட்டு சென்டரில் 2 ஹெச்டிசி போட்டோம் இல்லையா, அந்த சென்டரில் தான் நம்ம ஹுக்கு இன்சர்ட் பண்ணி சேம் ஸ்பேஸ்லேயே 2 ஹெச்டிசி போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சென்டர் 2 ஹெச்டிசி போட்டோம் இல்லையா, அதில் சென்டரில் தான் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி 2 half double crochet போடுறோம். ஸோ ஒன்று போட்டோம். இப்போ அகெயின் 1 more ஹெச்டிசி. நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் போய் தட் இஸ் 2 ஹெச்டிசி சென்டரில் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி அங்கே 2 ஹெச்டிசி போடுறோம். இதுதான் பேட்டர்ன். இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். ஒன் ஸ்கிப் அண்ட் இன்சர்ட் த ஹுக் இன் பிட்வீன் ஹெச்டிசி. அந்த 2 ஹெச்டிசிக்குள்ளே ஹுக்கை இன்சர்ட் பண்ணி அந்த இடத்துல 2 ஹெச்டிசி போடுறோம். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த செயின் அந்த இன் பிட்வீன் அந்த சென்டரில் தான் ஹுக்கை இன்சர்ட் பண்ணுறோம். அந்த லூப்பில் கிடையாது. அந்த வி செயினில் கிடையாது. ஸோ சென்டரில் தான் ஹுக் இன்சர்ட் பண்ணி 2 ஹெச்டிசி போடணும். ஓகேவா? ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து இங்கே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் எங்கேன்னா இதே போல் அந்த 2 இன் பிட்வீனில் தான் நம்ம கொடுக்கணும். சென்டரில் இன் பிட்வீன் 2 ஹெச்டிசியில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து அகெயின் அங்கேயே 2 செயின் போட்டு சேம் ஸ்பேஸ்லேயே 1 more half double crochet போடுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறோம் செயினை. நெக்ஸ்ட்டு 2 half double crochet இன் பிட்வீன் சென்டரில் போய் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி அங்கே 2 half double crochet போடுறோம். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும் அந்த பேட்டர்னை. ஓகே, so 2 HDC. Next chain skip and insert the hook in between the 2 HDC and make 2 more HDC this space. So next skip பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இடையில இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். இப்போ 4 rows போட்டுட்டு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். 4 rows இந்த கலர் போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த லூப்பை கொண்டு வந்து இந்த செகண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணணும். நல்லா புல் பண்ணிவிட்டு 2 பிங்க் யானையும் ஒயிட் யானையும் நல்லா இழுத்து விட்டால் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு செயின் போட்டுக்கிறோம். இப்போ அது ஒரு ஹெச்டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு ஹெச்டிசி போடுறோம். நெக்ஸ்ட் இதே தான் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் 2 ஹெச்டிசி சென்டரில் ஹுக் இன்சர்ட் பண்ணுறோம். பேட்டர்ன் இதே தான், எல்லாத்துலேயும் நம்ம இப்படியே தான் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறோம், 2 ஹெச்டிசி நெக்ஸ்ட்டு இதில் போய் போடுறோம். இப்போ அந்த பிங்க் யானையும் நம்ம கட் பண்ணிடலாம். அந்த அதுக்கு பண்ணிவிட்டு அந்த ரெண்டுத்தையும் நம்ம நல்லா டை பண்ணிடலாம். பிரிஞ்சு வராமல் நல்லா செக்யூர் ஆகிடும். ஸோ இப்படியே இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த 2 ஹெச்டிசி சென்டரில் தான் ஹுக் இன்சர்ட் பண்ணி அதே ஸ்பேஸில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ இந்த ஒயிட்டும் அதே போல் 4 ரோஸ் போட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்துட்டு அந்த இன்பிட்வீன் அந்த 2 ஹெச்டிசி இன்பிட்வீனில் தான் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி லூப்பை கொண்டு வந்து இந்த செகண்ட் லூப்பில் லாக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நல்லா புல் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ க்ரே கலர் மாற்றிருக்கோம். ஸோ 2 செயின் போட்டுக்கலாம். அந்த 2 செயின் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு ஹெச்டிசி போடுறோம். 2 செயின் போட்ட அதே இடத்துலையே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ 2 டபுள் க்ரோஷேக்கும் நம்ம இங்கே கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒயிட்டை கட் பண்ணிடலாம். ஸோ அதே போல் நம்ம நாட் போட்டுடலாம் ரெண்டாவதுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே சென்டரில் தான் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி அங்கே 2 ஹெச்டிசி போடுறோம். ஸோ இதே பேட்டர்ன் இதே தான், வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வரலாம். So skip and next to HDC. நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இப்படியே நம்ம போட்டுட்டு வந்து 4 ரோஸ் போட்டாச்சு. அடுத்தது வேறு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டர்ன் இது அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுவும் ஒரு இந்த கலர்லேயும் 4 ரோஸ் போட்டு முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறோம். இன்பிட்வீன் அந்த 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்பிட்வீனில் தான் ஹுக்கை விட்டு கிராப் பண்ணி ஒரு ஹெச்டிசி போட்டோம். அகெயின் சேம் ஸ்பேஸ்லேயே இன்னொரு ஹெச்டிசி ஸ்கிப் பண்ணுறோம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு சென்டரில் தான் ஹுக்கை அந்த 2 ஹெச்டிசிக்கு சென்டரில் தான் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். ஹுக்கு வந்துட்டு நான் எங்கே இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், செயினில் கிடையாது, சென்டரில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே 2 ஹெச்டிசி போடும். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வரலாம். இது ரொம்ப ஈஸியான பேட்டர்னுங்க. இது ரொம்ப ஈஸியாக போடலாம். பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் இதுவும் ஒரு 4 ரோஸ் போட்டு வந்துடலாம். இந்த கலரும் ஸோ 4 ரோஸ் போட்டுட்டு
நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். இந்த லென்த்து போகிறோம் எனக்கு. ஸோ ஈச் கலர் நான் 4 ரோஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறது எங்கே போகிறோன்னா 2 half DC போட்டோம் இல்லையா, அது சென்டரில் தான் நம்ம ஹுக்கை விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம 2த்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை திருப்பிக்கலாம். ஸோ ராங் சைடு வெளியில் வச்சுப்போம். இது குட் சைடு உள்ள இன்சர்ட் ரிவர்ஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். தைச்சிட்டு நம்ம அப்புறம் திருப்பிக்கலாம். ஏன்னா நம்ம ராங் சைடில் தான் இப்போ நம்ம தைக்கணும், ஜாயின் பண்ணுறது. ஸோ இப்போது ஸ்லிப்ஸ் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். ஸோ ரெண்டு போர்ஷன், 2 ஃப்ரண்ட்டும் அண்ட் பேக்கும் சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட் வி அண்ட் பேக் வியும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ தெரியுதுங்களா? ஸோ இப்படி வச்சு 2த்தையும் சேர்த்து வச்சு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்படியே போட்டுட்டு வந்து முடிச்சிடலாம் சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் குட் சைடு. இப்போ நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ இது நல்லா ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜிப்பு எண்டெல்லாம் வந்துட்டு தச்சிடலாம். இந்த ஜிப்பெல்லாம் அந்த எண்டு போர்ஷனும் உள்ளே அப்படி வச்சு இப்போ இப்போ இந்த பவுச்சுக்கு ஏற்ற ஒரு லைனிங்கை கட் பண்ணி அங்கே ஹெம் பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த ஜிப்புக்கு மேலே வச்சு தச்சு இப்போது ஹெம் பண்ணிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். அழகாக இருக்கு இல்லையா இந்த பர்ஸ்? இது கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்ஸு. ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.